இந்த ஏரியாவில் 1,00,00,000 ரூபாய்க்கு மேலே தான் வீடே கிடைக்கும். 60 லட்சத்துக்குள்ள வீடே இல்லைன்னு சொல்கிற காலத்தில் அப்படிப்பட்ட ஏரியாவில் 65 லட்ச ரூபாய்க்கு 2 பிஹெச்கே வீடு மிடில் கிளாஸ் ஃபேமிலியோட ஒரு கனவு வீட்டாக இவங்க ரெடி பண்ணியிருக்காங்க. கோயம்புத்தூரில் சத்தி ரோடு எந்த அளவுக்கு டெவலப்பிங் ஆகிட்டு இருக்குன்னு சொல்லி எல்லாத்துக்குமே தெரியும். அந்த சத்தி ரோட்லேருந்து பார்த்திங்கன்னா குறும்பாளையம்க்கு அடுத்து நம்ம அப்படியே உள்ளே வந்தோன்னா ஆதித்ய காலேஜ், அதுலேருந்து ஜஸ்ட்டு இந்த வீடு பார்த்திங்கன்னா ஒரு 1.5 கிலோமீட்டர்ஸில் லொக்கேட் இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த வீடு காலப்பட்டிக்கும் ரொம்ப பக்கத்திலே இருக்குது. ஓகே, இந்த வீட்டை பற்றி நம்ம மற்ற டீட்டெயில்ஸாக நம்ம ஷோக்கில் போய் ஒன்று ஒன்றா பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக வந்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனல் MP ப்ரொமோட்டர்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த வீடு கட்டுறதுக்காக யூஸ் பண்ணிக்கிற மொத்த லேண்ட் ஏரியா சைஸ் பார்த்துடலாங்க. 2.6 சென்ட்டில் லேண்ட் ஏரியா கரெக்டாக யூஸ் பண்ணிக்கிறாங்க. பில்டிங்கை டவுன் ஃபுல்லாக நம்மளுக்கு 1050 ஸ்கொயர் ஃபீட்னு சொல்லிட்டு அழகான 2 பிஹெச்கே வீடாக சூப்பராக ரெடி பண்ணியிருக்காங்க. இந்த வீடு எந்த டைரக்ஷனில் அமைஞ்சுக்குன்னு பார்த்துடலாம். இந்த வீடு பார்த்திங்கன்னா மேக்கப் பார்த்த சைட்டில் மெயின் டோர் நம்மளுக்கு வடக்க பார்த்த மாதிரி வச்சு கட்டியிருக்காங்க. இப்போ பார்க்குறது பார்த்திங்கன்னா வீட்டோட ரொம்ப அழகான ஃப்ரண்ட் டெலிவிஷன் தாங்க. லைட் எல்லோ கலரில் மொத்த வீட்டுக்கு பெயிண்டிங் ஒர்க் பண்ணி அதில் டார்க் கோல்டன் கலரில் நம்மளுக்கு நிறைய ஸ்ட்ரெச்சர் ஒர்க், அது மட்டும் இல்லாமல் ட்ரீ டிசைனில் கொடுத்து நிறைய ஸ்பாட் லைட்டோட எலிவேஷனை டிஃப்ரெண்ட்டாக ஆனால் பார்க்குறக்கே ரொம்ப அழகாக ரெடி பண்ணியிருக்காங்க. சின்ன சின்ன இடத்துல பார்த்திங்கன்னா பேக்ரவுண்டுக்கு ரொம்ப மைட் கலரில் பெயிண்டிங் ஒர்க் பண்ணி அதுக்கு மேட்சிங்காக அவங்களுக்கு ஸ்டார் டிசைனில் அவங்களுக்கு டிசைனிங் ஒர்க் பண்ணி கொடுத்தது பார்க்குறக்கே ரொம்ப சூப்பராக இருக்குது. டெலிவிஷனுக்கு மேட்சிங்காக அழகான 2 மெட்டல் கேட் ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அந்த மெட்டல் கேட்டுக்கும் அழகான பெயிண்டிங் ஒர்க் பண்ணி கொடுத்துருக்காங்க. கேட் ஓப்பன் பண்ணி உள்ளே வந்தோடனே வீட்டோட கம்ஃபர்டபுளான போர்ட்டிகோ அளவு 11x16. போர்ட்டிகோ ஏரியா மேலே சீலிங்கில் ஃபுல்லாக உங்களுக்கு மல்டி கலர்ஸில் நிறைய ஸ்பாட்லைட்டில் ஃபிட் பண்ணி வால் ஃபுல்லாக உங்களுக்கு நல்லா கிளாஸி பென்சில் நம்மளுக்கு டைல்ஸ் ஸ்டெப் பண்ணியிருக்காங்க. ஃப்ளோரிங் கிளம்பி பார்த்திங்கன்னா உங்களுக்கு கார் பார்க்கிங் எவ்ரிடே பார்க்கிங் டேஸ் ஃபிட் பண்ணியிருக்காங்க. போர்ட்டிகோவில் பார்த்திங்கன்னா வால்லே நம்மளுக்கு சூப்பராக அதில் ஒரு டிசைன் கேட்ச் பண்ணி டைல்ஸ்லேயே நம்மளுக்கு சூப்பராக வெல்கம் என்ட்ரன்ஸில் நம்மளுக்கு ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. சின்ன சின்ன ட்ரீஸ் எல்லாமே இருக்கிற மாதிரி டிசைனிங் பண்ணது பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது. போர்ட்டிகோக்கு அடுத்து பார்த்திங்கன்னா இங்கே நம்மளுக்கு சின்னதாக ஃபோயர் ஏரியா கொடுத்துருக்காங்க. அடுத்து நம்ம பார்க்குறது வீட்டோட மெயின் டோர் அண்ட் ஃப்ரேம் தேக்கு மரத்தில் சூப்பராக கிளாஸ் ரெடி பண்ணி வடக்க பார்த்த மாதிரி ஃபிட் பண்ணியிருக்காங்க. 2 படிக்கட்டு தள்ளி வீட்டுக்குள்ளே போகிற மாதிரி படிக்கட்டுக்கு எல்லாமே கிரானைட்டில் சூப்பராக ஃபினிஷிங் பண்ணியிருக்காங்க. டோர் ஓப்பன் பண்ணி நம்ம அப்படியே உள்ளே வந்தோன்னா 16x16 சொல்லிட்டு பெரிய ஒரு அழகான லிவிங் ஏரியா கொடுத்துருக்காங்க. இந்த லிவிங் ஏரியாவில் பார்த்திங்கன்னா ஃப்ளோரிங் கிழமை 2x4 ஹை க்ளோஸி வெட்டே ஸ்டே பண்ணியிருக்காங்க. டைல்ஸுக்கு மேட்சிங்காக வாலுக்கும் பார்த்திங்கன்னா 3 சைடு வால் லைட் கலரில் நம்மளுக்கு ரொம்ப மைல்டாக பெயிண்டிங் ஒர்க் பண்ணியிருக்காங்க. மேலே சீலிங்கில் ஃபுல்லாக உங்களுக்கு ஜிப்சன் போர்ட் யூஸ் பண்ணி அதில் பெரிய பெரிய ஸ்பாட்லைட்டோடு உங்களுக்கு சூப்பராக ஃபால் சீலிங் பண்ணி கொடுத்துருக்காங்க. லிவிங் ஏரியாவில் எப்பவுமே நேச்சுரலாக வெளிச்சட்டம் காத்தோட்டம் கிடைக்கணுக்காக ஈச் சைடில் வாலில் மட்டும் பெருசாக ஃப்ரெண்ட் ஸ்டைலில் ஒரு யூபிஎஸ்ஸில் ஃபிட் பண்ணியிருக்காங்க. அப்படி நம்ம ஆப்போசிட்டில் பார்த்தோம்னா 16 அடிக்கு நம்மளுக்கு சூப்பராக இன்டீரியர் ஒர்க் செம்மையாக பண்ணியிருக்காங்க. அதிலே நம்மளுக்கு பூஜை யூனிட், டிவி யூனிட், பேக்ரவுண்டுக்கு எல்லாமே WPC பேனல்ஸில் பொறுத்து சூப்பராக ரெடி பண்ணியிருக்காங்க. இது போக பார்த்திங்கன்னா டிவி யூனிட் கீழே பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒய்ஃபை கனெக்ஷன் செட்டப் பாக்ஸ் எல்லாமே வைக்கிறதுக்காக ட்ராஸ் பண்ணது இன்னமும் சூப்பராக இருக்குது. இப்போ நம்ம பார்க்குறது வீட்டோட க்யூட்டான கிச்சனை நம்மளுக்கு 6x15.75 சொல்லிட்டு ரெடி பண்ணியிருக்காங்க. இந்த கிச்சனில் பார்த்திங்கன்னா கவுண்டர் டாப் பாஷியோ பிளாக் கிரானைட்டில் நம்மளுக்கு சூப்பர் ரெடி பண்ணி கவுண்டர் டாப் கீழே பார்த்திங்கன்னா நிறைய பேஸ் யூனிட்டில் நம்மளுக்கு ஃபிட் பண்ணியிருக்காங்க. இது போக RCC லேப் யூனிட், மசாலா டைப், வென்டிலேஷனுக்காக பார்த்திங்கன்னா 2 பெரிய யூபிஎஸ் ஃபிட் பண்ணி சின்னதாக இருந்தாலும் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக ரெடி பண்ணியிருக்காங்க. அடுத்து பார்க்க போகிறது கிச்சனுக்கு பக்கத்தில் லொக்கேட்டாக இருக்க வீட்டோட செகண்ட் பெட்ரூம். இந்த பெட்ரூம் நம்மளுக்கு 10x8 சொல்லிட்டு சின்னதாக கிட்ஸ் பெட்ரூமும் நம்மளுக்கு ரெடி பண்ணியிருக்காங்க. இந்த பெட்ரூமில் பார்த்திங்கன்னா 3 சைடு வால் லைட் ஸ்டாண்டர்ட் கலரில் பெயிண்டிங் ஒர்க் பண்ணி 1 சைடு வால் லேப்பில் மட்டும் நம்மளுக்கு சூப்பராக கபோர்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. அதுக்கு ஆப்போசிட் வாலில் பார்த்திங்கன்னா ஒரு பெருசாக ஒரு யூபிஎஸ் ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இப்போ பார்க்குறது இந்த பெட்ரூமோட அட்டாச்க்கு மாத்திரம். இந்த டோர்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா PVC வெயிட்லெஸ் டோர் நம்மளுக்கு ஃபிட் பண்ணியிருக்காங்க. இந்த அட்டாச் பாத்ரூமில் பார்த்திங்கன்னா வெஸ்டர்ன் டைப்பில் க்ளோசெட்டில் மாட்டி கொடுத்துருக்காங்க. இது போக வாஷர் பைப், ஷவர் பைப், டவல் ராட், என்னென்ன சானிடரி சொன்னமோ எல்லாமே நம்மளுக்கு ஃபிட் பண்ணி கொடுத்துட்டாங்க. இந்த அட்டாச் பாத்ரூம் எப்படி பிளான் பண்ணியிருக்காங்கன்னா, அதாவது வெளியே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், வீட்டுக்குள்ளே போகிற மாதிரி உங்களுக்கு 2-in-1 பர்பஸாக ரெடி பண்ணியிருக்காங்க. வெளியேருந்து வர மாதிரி பார்த்திங்கன்னா அங்கே நம்மளுக்கு ஒரு மெட்டல் டோர் ஃபிட் பண்ணி கொடுத்துட்டாங்க. இந்த பெட்ரூமுக்கு வெளியே அப்படியே நம்ம ஆப்போசிட்டில் போனோம்னா வீட்டோட சவுத் வெஸ்ட், அதாவது குபேர மூலையில் அமைஞ்சிருக்கிற வீட்டோட ஃபஸ்ட்டு மாஸ்டர் பெட்ரூம். இந்த பெட்ரூம் நம்மளுக்கு 16x10 சொல்லிட்டு பெரிய மாஸ்டர் பெட்ரூமாக ரெடி பண்ணியிருக்காங்க. இந்த பெட்ரூமில் பார்த்திங்கன்னா 2 சைடு வாலில் பார்த்திங்கன்னா 2 பெரிய யூபிஎஸ் ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இது போக பார்த்திங்கன்னா ஃப்ளோரிங் கிழமை 2x4 ஹை க்ளோஸி வெட்டே ஸ்டே பண்ணி டைல்ஸுக்கு மேட்சிங்காக வாலுக்கோ லைட் ஸ்டாண்டர்ட் கலரில் நம்மளுக்கு பெயிண்டிங் ஒர்க் பண்ணியிருக்காங்க.
இந்த பெட்ரூமில் பார்த்தீங்கன்னா நார்த் சைட் வாலில் லெஃப்ட் சைடு நம்மளுக்கு வந்து ஃபுல்லாக கபோர்ட் ஒர்க் பண்ணி லெஃப்ட் சைடு கீழே நம்மளுக்கு வந்து சூப்பராக வந்து வாட்டர் ப்ரூஃப் பண்ணி கொடுத்துருக்காங்க. இது போக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கம்ப்யூட்டர் டேபிள் நம்ம வந்து வச்சு யூஸ் பண்ணுற மாதிரி அதுலேயும் நம்மளுக்கு சூப்பராக ஃபினிஷிங் பண்ணி கொடுத்துருக்காங்க. அடுத்து நம்ம என்ட்ரி ஆகிறது பார்த்தீங்கன்னா இந்த பெட்ரூமோட அட்டாச் பாத்ரூம். 2 பெட்ரூமோட அட்டாச் பாத்ரூம் டோர்ஸ் எல்லாமே பிவிசி வெயிட்லெஸ் டோர் நம்மளுக்கு ஃபிட் பண்ணியிருக்காங்க. இந்த அட்டாச் பாத்ரூமில் வெஸ்டர்ன் டைப்பில் க்ளோசெட்டெல்லாம் மாட்டி கொடுத்துருக்காங்க. இது போக பார்த்தீங்கன்னா ஷவர் பைப், வாஷர் பைப், க்ளோசெட், டவல் ராட் எல்லாமே நம்மளுக்கு ஃபிட் பண்ணி கொடுத்துட்டாங்க. வீட்டுக்கு வெளியே வந்து அப்படியே நம்ம மேலே டெரஸ் ஏரியா போய் என்னன்னு பார்த்துடலாங்க. டெரஸ் ஏரியா போகிறதுக்கு முன்னாடி ஸ்டாக்கேஸ் ஏரியா கீழே வந்து இங்கே நம்மளுக்கு சின்னதாக ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. அதை நம்ம பார்த்துடலாம். நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி பார்த்திங்கன்னா வீட்டுக்கு வெளியே வந்து நம்ம இந்த அட்டாச் பாத்ரூமை யூஸ் பண்ணுற மாதிரி 2-in-1 பர்பஸாக ரெடி பண்ணியிருக்காங்க. அதுக்கு நம்மளுக்கு நல்லா சேஃப்டிக்காக பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நீட்டான மெட்டல் டோர் வந்து ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. வீட்டோட நார்த் ஈஸ்ட் அதாவது வீட்டோட ஜெகமூலைக்கு வந்தோடனே இங்கே நம்மளுக்கு போர்வெல், வாட்டர் சம்ப் எல்லாமே நம்மளுக்கு ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதுக்கு பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா போர்வெலோட ஷார்ட்ரும் அங்கே நம்மளுக்கு சின்னதாக ஒரு வாஷ் பேஷன் எல்லாமே ஃபிட் பண்ணிட்டாங்க. இப்போ அவங்க மேலே டெரஸ் ஏரியா போய் என்னக்குன்னு பார்த்துடலாம். டெரஸ் ஏரியா போகிறக்கு வீட்டோட அவுட்டர் டேக்கேஸ் ஏரியா கொடுத்து ஸ்டாக்கேஸ் ஏரியா ஃபுல்லாக உங்களுக்கு வந்து நல்லா மேட் ஃபினிஷ் நம்மளுக்கு வந்து டைல்ஸ் சேவ் பண்ணிக்காங்க. சேஃப்டி பர்பஸ்க்காக எஸ்எஸ் ஸ்டீல் எல்லாமே நம்மளுக்கு ஃபிட் பண்ணிட்டாங்க. மேலே நம்ம டெரஸ் ஏரியா வந்து பார்த்திங்கன்னா சின்னதாக நம்மளுக்கு வந்து சிவில் ஒர்க் பண்ணி பெட் மாதிரி பண்ணி அதுக்கு மேலே வந்து 2 சின்டெக்ஸ் வந்து ஃபிட் பண்ணியிருக்காங்க. இதை போக பார்த்திங்கன்னா துணி துவைக்கிற கல், துணிக்காய போகிறதுக்காக லேங்கிள் எல்லாமே கூட நம்மளுக்கு ஃபிட் பண்ணி கொடுத்துட்டாங்க. இந்த வீட்டை பற்றி உங்களுக்கு இன்னும் நிறைய விஷயம் வந்து தெரிஞ்சுக்கணும்னா ஸ்க்ரீனில் தெரியுற நம்பருக்கு மறக்காமல் எல்லாருமே கான்டாக்ட் பண்ணுங்கள். இந்த வீடு எக்ஸாக்டாக எங்கள் லொக்கேட் இருக்குன்னா கோயம்புத்தூர் டு சத்தி போகிற வழியில் பார்த்திங்கன்னா குருமபாளையத்துலேருந்து ஆதித்ய காலேஜ் தாண்டின உடனே பார்த்திங்கன்னா இந்த வீடு ஒரு 1.5 கிலோமீட்டர்ஸில் லொக்கேட்டாக இருக்குது. அதே மாதிரி இந்த வீடு பார்த்திங்கன்னா காலப்பட்டிக்கு ரொம்ப பக்கத்துலேயே இருக்குங்க. இந்த வீட்டை லேண்ட் பிளஸ் பில்டிங் எல்லாமே சேர்த்து 65 லட்ச ரூபாய்க்கு மட்டுமே ஸ்கோர் பண்ணிக்காங்க. நெகோஷியபிள் தான். இந்த வீட்டோட ஃபுல் ரிவ்யூ உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி உங்களோட உணர்வுக்கான வீட்டில் மீண்டும் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிலிருந்து விடைபெறுவது உங்கள் கார்த்திக். நன்றி, வணக்கம்.